அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? எதை குறித்து மகிழ்ச்சி, எதை குறித்து மன அமைதி? எதையாவது சிந்திச்சிருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவரில் இருக்கும்போது மகிழ்ச்சியும் மன அமைதியும் நிறைவாக நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த மன அமைதி கிடைச்சாலே நமக்கு நிறைவாக வாழலாம். இன்றோர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 15 இறை வார்த்தை 11 14 முடிய. ஆண்டவரே, என் வீழ்ச்சிக்கு காரணம் என சொல்லாதே, தாம் வெறுப்பதை அவர் செய்வதில்லை. அவரே என்னை நெறிபெறலச் செய்தார் என கூறாதே, பாவிகள் அவருக்கு தேவையில்லை. ஆண்டவர் அருவருப்புக்குரிய அனைத்தையுமே வெறுக்கிறார். அவருக்கு அஞ்சி நடப்போர் அவற்றை விரும்புவதில்லை. அவரே தொடக்கத்தில் மனிதரை உண்டாக்கினார், தாங்கள் விருப்புரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு அஞ்சி நடப்போர் அவற்றை விரும்புவதில்லை. எதை? அவர் வெறுப்பதை இல்லையா? ஏனென்றால் மனிதனை படைத்தவர் உன் விருப்பப்படியே நடந்து கொள் என்று சொல்கிறார் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இல்லையா? ஆதியில் மனிதனை படைத்தார். படைத்தவர் என்ன செய்தார்? ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா பாவத்தில் விழுந்ததுனால அவர் ரொம்ப துயரப்பட்டார். தந்தையாம் இறைவனே துயரப்பட்டார். அப்போ அந்த துயரத்துக்கு காரணம் யார்? நாம தானே பாவத்தில் விழுந்தோம் இல்லையா? அதனால தான் நமக்கு முன்னாலே எல்லாத்தையும் வச்சுட்டாரு. உனக்கு என்ன தேவையோ நீ எடுத்துக்கோ. ஆனால் எனக்கு அஞ்சு நடக்கிறவங்க பயப்படுறதில்லை. அவங்க எப்போவுமே நிறைவாக இருப்பாங்க. ஏனென்றால் தீமையை, இறைவனுக்கு உகந்ததாக வாழ்கிறவங்க தீமையை விரும்புறதில்லை. அப்போ தீமையை யார் விரும்புகிறோம்? இப்போ நம்ம ஆண்டவரோட நடக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நடக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம தவறு செஞ்சுட்டு அந்த தவறுக்கு நம்ம ஒரு தண்டனையை வாங்கிட்டு ஆண்டவரே நீர்தானே இதுக்கு காரணம்னு சொல்கிறோமா? அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே என் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன சொல்லாதே, ஏனென்றால் அவர் வெறுப்பதை நாம் செய்கிறோம். அதனால தானே நம்ம வீழ்ச்சிடுறோம். இந்த பாவத்தினால தானே நமக்கு நோய் வருது. பாவத்தினால தானே, அந்த பாவத்தின் சம்பளம் தானே நம்ம அனுபவிக்கிறோம். அப்போது நம்ம எதை விரும்புகிறோம், எதை வெறுக்கிறோம்? விரும்புகிறது எது, வெறுப்பது எது? இறைவன் வெறுப்பதை நாம் வெறுக்க வேண்டும். இறைவன் எதை விரும்புகிறாரோ அதை நாம் விரும்ப வேண்டும். அப்படி நாம் செய்கிறோமா? அப்படி செய்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் நெறி பெறல மாட்டோம். ஏனென்றால் அவரே என்னை நெறி பெறலச் செய்தார் என கூறாதே, பாவிகள் அவருக்கு தேவையில்லை. பாவிகளை தேடித்தான் வந்தார், பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்பதற்காக. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டு கேட்டு பாவத்தில் விழுவேன்னா அவர் தேவையில்லைன்னு சொல்கிறார். இறைவார்த்தை தான் சொல்லுது மக்களே, நான் சொல்லலை. நீங்கள் இறைவார்த்தையை மீண்டும் படித்து பார்க்கும்போது அதில் உள்ள கருத்து உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஆண்டவர் அருவருப்புக்குரிய அனைத்தையுமே வெறுக்கிறார். அவருக்கு எது எது அருவருப்பாக இருக்குது நமக்கு தெரியுமே. இன்றைக்கி மட்டும் நம்ம செய்தி கேட்கலையே, இன்றைக்கி மட்டும் நம்ம செய்தி பார்க்கலையே, இன்றைக்கி மட்டும் நம்ம விபிலியம் எடுத்து வாசிக்கலையே. நம்ம வாசித்துட்டு தானே இருக்கிறோம். ஆனாலும் சில இது நம்ம புத்திக்கு எட்டாத அனைத்தையுமே நாம் செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் இது நாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் நாம் செய்கிறோம். எப்படி செய்கிறோன்னு நமக்கே தெரியாமல் சில சமயங்களில் விழுந்துடும். அப்படி தானே? அதனால தான் அதையெல்லாம் செய்யாமல் இருப்பதற்குத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் விருப்பப்படி தான் எல்லாத்தையுமே நான் உனக்கு தந்துட்டேன், நீ செய்கிறது உன் விருப்பம். ஏனெண்டா உன் விருப்புரிமை தான் இதற்கு முக்கியம். நீ என்னை தேர்ந்தெடுக்கிறியா, தீமையை தேர்ந்தெடுக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஆமாண்டவரே, இந்த நொடி பொழுதில் ஆமாண்டவரே, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் உம்முடையே சார்ந்து உண்மையே சார்ந்து இருந்தோம் என்றால் நாங்கள் நிறைவாக வாழ்வோம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் ஒரு நொடியில் அதை நாங்கள் இழந்து விடுகிறோம் ஆண்டவரே. அந்த கலக்கம் எங்களை ஆட்கொள்ளும் போது நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்பதை மறந்து ஒரு நொடி அப்படியே அசையாது இருந்து விடுகிறோம். ஆமாண்டவரே, அதை அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி எப்பொழுது நீர் எங்களோடு இருக்கிறீர், எது நடந்தாலும் எங்களுக்கு ஏற்றுக்கொள்கின்ற மன பக்குவத்தையும் தைரியத்தையும் மட்டும் தந்து நீர் எங்களை தேற்றும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் தேற்றுகிறார் இருக்கிறீர், எங்களை எப்பொழுதும் எங்களை கண்டுகொண்டு இருக்கிறீர். அந்த காண்பதின் மூலமாக நாங்கள் எப்பொழுதும் நிறைவே அடையும் என்று விசுவசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் பேர் எங்கள் அனைவரையும் முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.